என் சர்டிபிகேட் வச்சுட்டு சரக்கு கொடுங்க சார். +2 சர்டிபிகேட் சார். உன் சர்டிபிகேட் என்ன வெள்ளி பாத்திரமா வச்சுட்டு பணம் கொடுக்கறதுக்கு? இந்த பேப்பர் காட்டுற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. எஜுகேட்டட்னால எனக்கு அலர்ஜி. ஓடி போயிரு. சார் தயவு செஞ்சு கொடுங்க சார். சார் என்னப்பா அது? மணிண்ண, இந்த பையனுக்கு ஒண்ணும் கொடுக்காதீங்க. சார் அப்படி சொல்லாதீங்க சார். இதோ பாருங்க சார், 4 நாளா கொடுத்து புழுது கூட வாங்கியிருக்கேன் சார். இது பொருட்டு போய் வித்தாவது நான் பொழைச்சிக்கிறேன் சார். எடுத்த உடனே திருட்டா எப்படி உருப்படுவ நீ? ஏமாத்தாத ஜெயிக்க முடியும் எவனா சொல்லி கொடுத்தா உனக்கு? எதுக்கு வேஷம்? ஏன் வேஷம்? ஜபார், இப்போ நீ வேஷம் போட ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் நீ வேஷம் போட்டதாகணும். வேண்டாம் வேண்டாம் ராஜா, இவ்வளவு நல்ல மார்க்ஸ் வாங்கினக்குள்ள படிப்பை நிறுத்தக்கூடாது. படி, மேல படி. எப்படி சார் படிக்கிறது? காலேஜ்ல படிக்கிறதுக்கு 10,000 கேட்கறேன் சார். எங்க அம்மா பாவம் வீட்டு வேலை செஞ்சு ரேஷன் கடையில் அரிசி கீழே நின்று என்னை படிக்க வச்சாங்க சார். அதுக்கு உதவிக்கு மட்டும் தான் நான் வியாபாரத்துக்கு வந்தேன் சார். படினா எப்படி சார் படிக்கிறது? 10,000 ரூபாய் தானே நான் தரேன். நீ படிக்கிறதுக்கு என்ன வசதி வேணாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். படிக்கிறியா? சொல்லு, படிக்கிறியா? படிக்கிறேன் சார். ஓ, போய் இத்தனை கஷ்டத்திலயும் உன்னை +2 வரைக்கும் படிக்க வச்சாங்களே அந்த அம்மா கிட்ட போய் நான் மேல படிக்க போறேமான்னு சொல்லி சந்தோஷப்படுத்து. உன் படிப்பை நான் பாத்துக்கிறேன். ஓ. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்ட? கிச்சா, படாதடா, நம்ம சீட் கிடைக்கும்டா. கிருஷ்ணமூர்த்தி, நம்ம நம்பர் அமைச்சர் உள்ள பிஸியா இருக்காருங்க. என்னங்க, இந்த பங்களாவையும் என் பேருக்கு எழுதி வச்சிருக்கீங்களா? இது டிராவலர்ஸ் பங்களா, இதெல்லாம் எழுதி வைக்க முடியாது. நல்ல வேளை உன்னை கோட்டை கூட்டு போல. கிண்டலா? பெரிய வீட்டுக்கு மட்டும் எல்லாம் பெருசு பெருசா செய்றீங்களா? உன்னை திருப்திப்படுத்தவே முடியாது. என்னது ஐயா? ஏ வாட்ச்மேன், யாரு அவங்கள உள்ள விட்டது? இல்லம்மா, காலையில இருந்து கால் கடுக்க நின்னுட்டு இருந்தாங்க. போய்யா சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த மாவட்டத்திலேயே முதலாவதா வந்த பசங்க இவங்கன்னு. ஆனா மெடிக்கல் காலேஜ் செலக்ஷன் லிஸ்ட்ல இவங்க பேரு வரல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரும் டாக்டர் ஆகிறதுக்கு நான் பொறுப்புன்னு அன்னைக்கு மேடையில சொன்னீங்களே ஐயா. அவர் மேடையில 1000 சொல்லுவாரு, அதுக்காக நான் மாதிரி நுழைஞ்சிருந்தா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இவங்களோட கம்மியா மார்க் வாங்கின பசங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு. ஐயா மனசு வச்சா முடியும்னு சொன்னாங்க. டாக்டருக்கு படிக்கணும்னா ரொம்ப செலவாகும். அது உங்க மாதிரி ஏழைகளுக்கு கஷ்டம். குண்டிய மறுக்கவே கோவணத்துக்கு வக்கில்ல. ஏன்டா பட்டு துணிக்கு பறக்குறீங்க? என்ன சார் பெரிய செலவு? ஃபீஸ் 1000 ரூபாய், அதுக்கு எங்க கிட்ட காசு இருக்கு. புஸ்தகம் வாங்குறதுக்கு உதவி செய்யறதா ஒருத்தர் சொல்லிருக்காரு. இதை தவிர வேற என்ன சார் செலவு? அந்த 1000 ரூபாய் காலேஜ் ஃபீஸுக்கு எங்க துட்ட எவன் நோட்டுறது? மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு வேண்டியது மார்க், அது எங்க கிட்ட இருக்கு. உங்களுக்கு எதுக்கு சார் காசு கொடுக்கணும்? நாங்க கொடுத்துருக்கோம்ல. எலெக்ஷன் டிக்கெட்டுக்கு 5 லட்சம், சிஎம்க்கு அன்பளிப்பா 10 லட்சம், போஸ்டர் செலவுக்கு 10 லட்சம், இது போக எலெக்ஷன் செலவுக்குன்னே 25 லட்சம் வாரி இறைச்சிருக்கோமே. அந்த துட்டையெல்லாம் நாங்க எங்க போய் எடுக்கிறது? பாவம் இவரு கட்சிக்காக இவ்வளவு உழைச்சோம், இவருக்கு கிடைச்சது கல்வித்துறை தான். பொதுப்பணித்துறையா? போட்ட காசை பட்டுன்னு வாரி எடுக்கிறதுக்கு. சாரா இலாக்காவா? ஊத்திக்கினே இருக்கிறதுக்கு. நாங்களும் ஏழைங்க தான்ப்பா. வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி காலேஜ் சீட்ல தான் தீபாவளி பாக்குறோம். எதையோ சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க ஐயா. பாவம் 2 சின்ன பிள்ளையில இருந்தே டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்குதுங்க. சோறு தண்ணி கூட இல்லாம படிச்சு பாஸ் பண்ணி இருக்குதுங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. இந்தம்மா, இப்படி அழுதுகிட்டு சீட்டு கிடைக்காது. காசு இருந்தாதான் சீட்டு. ஒரு தடவை சொன்னா புரியாது. வாட்ச்மேன் ஐயா, எத்தனையோ இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கடனா கூட காசு கிடைக்கல. நமக்கெல்லாம் டாக்டர் படிப்பு ரொம்ப கஷ்டம் ரமேஷ். மனசை தேத்திக்கும். என்னடா இன்னும் வருத்தம் போகலையா? காலேஜ் திறந்துட்டாப்பா, பாடெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. போகட்டும்டா. இன்னைக்கு ஈவினிங் காலேஜ்ல ஃபிலிம் ஷோ, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி,
இருதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு 1.5 மணி நேரம் படம். சரி, நமக்கு தான் இல்லைன்னு ஆயிடுதே. இருக்குப்பா, எனக்கு இருதயம் இருக்குப்பா. அதுல ஆசை லேப்டாப்னு டாக்டருக்கு படிக்க துடிச்சுட்டே இருக்குப்பா. நீ அழப்படாது, அழப்படாது. நீ யாருடா? கேவலம் ஒரு அப்பளம் விக்கிறவனோட பையன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இல்லப்பா, நான் டாக்டர் ரமேஷ், MBBS, MD, FRCA. எழுத்துடா ராஸ்கல். பைத்தியமா புடிச்சிருக்க உனக்கு? நீ டாக்டர் இல்லடா. நிஜத்தை புரிஞ்சுக்கோ. இந்த அப்பள டப்பா தாண்டா நிஜம். பசிக்கும்டா, வயிறு கபகபான்னு பசிக்கும். போடா, போய் அப்பளத்தை வித்துட்டு வா. எங்கடா போற? மெடிக்கல் காலேஜ். அடிச்சு கொண்டு போடுவேன் படமா ராஸ்கல். மெடிக்கல் காலேஜ் பக்கம் போனேன், உன் மண்டைய உடைச்சிருவேன். கோயில் பக்கம் போ, குளத்து பக்கம் போ, மார்க்கெட்டுக்கு போ. வேற எங்கேயாவது போனே செத்த மாமனே நீ. சரிப்பா. கண்ணு, என் டாக்டர் இதெல்லாம் வித்து காசாக்கிட்டு வாடி. அப்படியே இந்தா இத கூட வித்துரு. என்னம்மா இது? அப்பா ஞாபகமா இந்த தாலி வச்சிருக்கேன்னு அடிக்கடி சொல்வியே, இப்போ இதை விற்க சொல்றியே? என் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருந்த இந்த தாலி பைக்கு வர்றதுக்கு காரணமே உங்க அப்பாருக்கு வந்த பொல்லாத வியாதிதான். அந்த வியாதி வந்து இனிமே எவ தாலியும் அறக்கூடாதுன்னு தான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நினைப்பு உன் மனசுல எப்பவும் இருக்கணும்னு இந்த தாலிய மோதிரமா செஞ்சு உன் கையில போடணும்னு நினைச்சேன். இப்பவும் என்ன, நீ டாக்டர் ஆகணும்னு தானே இதை விற்க சொல்றேன். தப்பு இல்ல கண்ணு. அம்மா, இது அத்தனையும் வித்தா கூட கொத்தாது போல இருக்குமா? மிச்சத்துக்கு நான் இருக்கேன்டா கண்ணு. நீ டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக உங்க அம்மா என்ன வேணாலும் செய்வா. போயிட்டு வா. கண்ணு. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, என் டாக்டர், என் கண்ணு, என் ராஜா. போயிட்டு வாடி, போயிட்டு வாடி என் டாக்டர். அம்மா, இது அத்தனையும் வித்தா கூட கொத்தாது போல இருக்குமா? மிச்சத்துக்கு நான் இருக்கேன்டா கண்ணு. முதலமைச்சர் அவர்கள் சாட்சி கூண்டில் ஏற தேவையில்லை. வழக்கு மன்றத்தில் தனித்த நாற்காலில் அமர்ந்து பேசலாம். கனம் நீதிபதி அவர்களே, எங்களுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை, இந்த மரக்கூண்டு மணிமண்டபம், எங்களை குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க தீக்குளிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சொல்லுப்பா கிருஷ்ணமூர்த்தி, என்ன எதுக்குப்பா கோர்ட்டு கூப்பிட்ட? நீ நிக்க வேண்டிய குற்றவாளி கூண்டுல நான் நிக்கிறேன். அதனாலதான் நான் உன்னை கோர்ட்டுக்கு கூப்பிட்டேன். 50 கோடி ரூபாய் நானா கொள்ளை அடிச்சேன்? என்ன கதை விடுறேன்? கதை விடல, உண்மையத்தான் சொல்றேன். கனம் நீதிபதி அவர்களே, குற்றம் செஞ்சவரை விட குற்றம் செய்ய தூண்டவனுக்கு தான் அதிக தண்டனை உங்க சட்டம் சொல்லுது. நான் இன்னைக்கு குற்றவாளியை இந்த குள்ள நிக்கிறதுக்கு காரணம் இந்த முதலமைச்சர் தான். எஸ், முண்டைக்கு பெத்த பிள்ளைக்கு டாக்டர் ஆகணுமா? போடா.
அன்னைக்கு எனக்கு சீட் கிடைச்சிருந்தா நான் ஒரு டாக்டர் ஆயிருப்பேன். கிடைக்கல. நான் ஒரு கொள்ளைக்காரனா மாறிட்டேன். நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு டாக்டரா, இன்ஜினியரா, லாயரா வர வேண்டிய எத்தனையோ இளைஞர்கள் தீவிரவாதியாவும் கொள்ளைக்காரனாவும் மாறிக்கிட்டு இருக்காங்க. பாவம், எத்தனையோ அறிவுள்ள ஏழை பசங்க பணம் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பெரிய படிப்பு படிக்க முடியாம லாரி டிரைவரா, ஹோட்டல் சர்வரா, குமாஸ்தாவை குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. லோன் வாங்கி டீ ஆத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அறிவு வீணா போயிருக்கு. Who the bloody hell is responsible for this? அப்ப உனக்கு பிறகு யாரு இன்ஜினியர் ஆகலையா? டாக்டருக்கு படிக்கலையா? படிக்கிறான். யார் படிக்கிறான்? அடிப்போக்கு அறவைக்காடு 10 லட்சம் டாக்டர் படிப்புக்கு கொடுத்துட்டு ஊசி போட தெரியாம உயிரை கொள்றான். 5 லட்சம் கொடுத்து இன்ஜினியர் ஆகிறா. 6 மாசத்துல இடிச்சு போற பாலத்தை கட்டுறான். 600 பேர் செத்து போயிட்டாங்கயா. இவரான கல்விக்கு நன்கொடை கொடுப்பது சட்டமாக்கப்பட்டு விட்டது. சரஸ்வதி விக்கிறது பேர் சட்டமா? அப்படி சொல்றது வெக்கமா இல்ல? கல்வி விக்கிறது நீங்க யாரு? ஒரு எல்கேஜி படிக்கிறது கூட 10,000 ரூபாய் கேக்குறீங்களா? வளர்ற குழந்தைகளோட கனவை பிஞ்சிலிய திராவத்தை ஊத்தி எரிக்கிறீங்களா? உங்களால் தாண்டா இன்னைக்கு கல்வி ஒரு ஆடம்பர பொருளா போச்சு. ஒரு கார் வாங்குற மாதிரி, ஒரு பங்களா வாங்குற மாதிரி, ஒரு தங்கம் வாங்குற மாதிரி ஏழைக்கு கைக்கு எட்டாத பொருளா போச்சு. படிப்பே பணக்காரங்களுக்கு மட்டுமே ஆக்கிட்டீங்களா? பாவீங்களா? என் தலைவனை டாப்போட பேசுற. அலச்சி, உனக்காக தான் பேசிட்டு இருக்க. உன் புள்ள படிப்புக்கு தான் போராடிக்கிட்டு இருக்க. ஆமா, உன் புள்ள என்ன படிக்கணும் தெரியுமா உனக்கு? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். முதல்வரை இங்கு வர வைத்து விட்டு கிருஷ்ணமூர்த்தி ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு ஒரு கோர்ட்டுக்கு வந்ததுனாலதான் இந்த கேஸ உலகம் பூரா ஊத்து கவனிச்சிட்டு இருக்கு. அப்படி கவனிச்சிட்டு இருக்க மக்கள் சிந்திக்கணும். படிப்புக்கு ஏன் காசு கொடுக்கணும்னு மாணவர்கள் கேள்வி கேட்கணும். இந்த அவலம் மாறணும். அது மட்டுமில்ல, இந்த முதலமைச்சர் மேல விசாரணை கமிஷன் வைக்கணும். இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை இனி ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமா அமையணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. உங்களுக்கு தண்டனை உண்டு. நீங்க கொள்ளையடிச்ச 50 கோடி எங்க? செலவழிச்சுட்டேன். இப்போது வந்த தகவலின்படி இவர் கொள்ளையடித்த பணத்தில் மக்கள் கல்வி மையம் என்கிற 8 மாடி கட்டிடத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன சொல்கிறீர்கள் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி? மக்கள் கல்வி மையத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. போய் இல்லை, அவர் சொல்வது உண்மை. மக்கள் கல்வி மையம் என்பது பொதுமக்களிடமிருந்து 5 ரூபாய் 10 ரூபாய் நன்கொடை வசூல் செய்யப்பட்டு ஒரு ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டு அது முறையாக தணிக்கை செய்யப்பட்டு அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொது ஸ்தாபனம். அதிலிருந்து ஒரு செங்கலை கூட யாராலும் அசைக்க முடியாது. அதற்குண்டான ஆதாரம் உங்கள் பார்வைக்கு யுவர் ஆனர். அவை போலியாக தயாரிக்கப்பட்டவை வராம உங்க முதலமைச்சரே அனுமதி பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்காருங்க. இது உங்க கையெழுத்து தானே சார்? அந்த அனுமதி பத்திரத்தில் கையெழுத்து போடக்கூட 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு இந்த முதலமைச்சர். கொஞ்சம் முன்னாடி சம்பந்தம் இல்லை நீங்க, இப்ப லஞ்சம் அது இதுன்னு பேசுறீங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? சம்பந்தம் இருக்கு. நானும் 5 ரூபாய் கொடுத்த பங்குதாரருங்கிற முறையில. நிறுத்துங்கய்யா, என்ன நடக்குது? நீதிபதி அவர்களே, இது எதிர்கட்சிகளின் திட்டமிட்ட சதி. தமிழ் மக்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எங்கள் கைகள் கரைபடியாதவை. இதுவரை எந்த சீட்டுக்கு லஞ்சம் கேட்டதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. இந்த ஆள் போய் சொல்றார். 96% மார்க் வாங்கி என்கிட்ட கூட இந்த ஆள் முதல்ல 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்டார். இந்த ஆள் தூக்கில போடுங்க. இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க. கிச்சாவை விடுதலை செய்யுங்க. கிச்சாவை விடுதலை செய். நான் சொன்னேன், கிச்சாவை விடுதலை செய். கிச்சாவை கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். யாரு என்னன்னு விசாரிக்காம பணத்தை காட்டி கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்களாடா? அந்த அனுமதி பத்திரத்தை வச்சு கோர்ட்ல மானத்தை வாங்கிட்டானடா. என்ன கோர்ட்டுக்கு இழுத்து அவன் சாகணும். எப்போ தீர்ப்பு சொல்லி முடிஞ்சதும் என் கார் கோர்ட்டு காம்பவுண்ட் தாண்டன் அடுத்த நிமிஷம் அவன் சாகணும். பீஸ் பீஸ் ஆகி அவன் சாகணும். பொறிக்கு எடுத்து புதைக்க ஒரு மயில் கூட கிடைக்காம அவன் சாகணும்.
இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி என்பவர் 50 கோடி ரூபாய் கொள்ளையடித்தது நிரூபிக்கப்பட்டதாலும் அதை அவரே ஒப்புக்கொண்டதாலும் அவருக்கும் அவருக்கு உடந்தையாயிருந்த மணி என்பவருக்கும் 6 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். மேலும் கிருஷ்ணமூர்த்தி முதலமைச்சர் மீது சாட்டிய குற்றங்கள் ஆதாரமற்று இருப்பதால் முதலமைச்சரை இந்த கோர்ட் குற்றமற்றவர் என்று முடிவு செய்து அவர் மீது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்க கோபம் எனக்கு புரியுது. நடந்த உண்மையில உங்ககிட்ட சொல்லிடலாத ஓடி வந்தேன். என்ன உண்மையை சொல்ல போறீங்க? மாட்டிட்ட உடனே ஒரு பையன் உண்மை மாதிரி சொல்லுவீங்க. அது கேக்குறதா முட்டாளா? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிறுத்து. நான் உனக்கு என்ன துரோகம் பண்றேன்? உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணு. அதுக்கு மூஞ்சில கரிய பூசிட்டல நீ. இல்ல விசு, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏய், நான் தான் மணி. உன்னை லவ் பண்ணி தொலைச்சேன். என் தம்பி என்ன தப்பு பண்ணா? சொல்லு, என்ன தப்பு பண்ணா? சும்மா இருந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவனுக்கு கல்யாண ஆசையை காட்டி அவனை பைத்தியக்கார மாதிரி அலைய வச்சுக்கல. You bloody cheat. தம்பி விசு, தயவு செஞ்சு ஆத்திரப்படாதே. நான் சொல்றது கேளு. அவன் மேல எந்த தப்புமே இல்ல. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக ரெட்ட பிறவி நான் தான் போய் சொன்னேன். மதுவ வைஷ்ணவியா நடிக்க வச்சது நான் தான். என்ன திட்டு? உன் கால் செருப்பால அடி, நான் வாங்கிக்கிறேன். நிறுத்து. என்ன பொம்பளை நீ? உன்னை பார்த்தால எனக்கு அருவருப்பா இருக்கு. வாய் துறந்தாலே போய் பாவம் இந்தியால இருந்து வந்து கஷ்டப்படுறாங்கன்னு ஓடி ஓடி ஒத்தாசை பண்ணதுக்கு என் குடும்பம் மொத்தத்தை கூட்டிட்டு வந்து செருப்பால அடிச்சு. ஐயோ, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சத்தியமா கிடையாது விசு. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்ம கருப்பூர அடிச்சு போய் சத்தியம் பண்ண பொம்பளை ஆச்சு நீ. எந்த மூஞ்சி வச்சுட்டு உன்னை நம்ம சொல்ற? கொஞ்சம் பொறுமையா நீ. மது ஐயா, மிஸ்டர் நாச்சியப்பன், விசு சின்ன புள்ள, தாங்க முடியாத கோபத்துல எதோ பேசுது. அன்னைக்கு கட்டி கொடுத்தா ரெட்ட பிறவிக்கு தான் கட்டி கொடுப்பேன் நீங்க ஆணித்தரமா சொல்லிட்டீங்களா? இவங்க லவ் பிரிய கூடாது, 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த நேரத்துல நான் அந்த பொய்ய சொல்லிட்டேன். நான் சொன்னதெல்லாம் பொய் தான், செஞ்சதெல்லாம் பித்தலாட்டம், எல்லாம் தப்புதான். உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க நாச்சியப்பன். அப்பா
தள்ளி நில்லுங்கப்பா. இவங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி காலை வாரி விட்டாலும் விட்டுருவாங்க. இவங்க நம்பாதீங்க. இவங்க சொல்றதுல போய் நடத்துறதுல நாடகம். இது டோட்டலா கிரிமினல் ஃப்ராட் குடும்பம். வாங்கப்பா, கிளம்புங்க. தம்பி தம்பி கடவுளே ராமு, சின்ன பிள்ளை இருந்து உன்னை பாத்துங்கிறேன். ஒரு நாள் கூட இப்படி வாடி போந்தலி பாப்பா. சாப்பிடு பாப்பா. நீ பட்டினி கிடந்ததுன்னு தெரிஞ்சது நாங்க பாட்டி என்ன வெட்டி போட்டுருவாங்க. சாப்பிடு பாப்பா. வேண்டாம் ஜோசப். ஐயோ நாங்க திரும்பறதுக்கு 2 நாள் ஆகுமே. போட்டு உன்னை கரைக்கு திருப்பிட்டா. பரவாயில்ல ஜோசப், ரொம்ப காயப்பட்டுட்டேன். எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. ஏன் பாப்பா? நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டேன். லவ் ஃபெயிலியரா? ஆசை வச்சுட்டாலே பிரச்சனை தான். புன்னகையில் தீமூட்டி போனவளே, கண்ணீரில் அதை அணைக்க சொன்னவளே, என் பூமியே முன்னானதே. ஐயோ, என் காற்றெல்லாம் நஞ்சானதே. என் உயிரே, என் தேகம் தின்னாதே. என் விழியே முகம் தாண்டி செல்லாதே. என் விழியே முகம் தாண்டி செல்லாதே. அன்பே, மெய் என்பதே பொய்யாயினார். ஐயோ, பொய் என்பது என்னாகுமோ? பொய் காதல் உயிர் வாழுமோ? உள்ள ஒஞ்ச கப்பல் இருக்குது. நேத்து கூட 2 பேர் சிக்கி செத்து விட்டாங்க. ஐயா சொன்னா கேள் தம்பி. நீ கரைக்கு போ, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போப்பா. ராமு, ராமு, இரு தம்பி, நான் பாத்துக்கிறேன். ராமு, ராமு.
ராமு, கொஞ்ச நேரத்துல கல்லு கடிச்சிட்டியாடா? ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் பயந்துட்டியா? அந்த ஸ்டேஜ்ல தாண்டி போயாச்சு. ஏதோ மாதிரி பேசுற. உன்னை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. நான் என் பழைய ராமுவை பார்க்கணும். அமெரிக்கா போயிடலாம், இந்த ஊரே வேண்டாம். உயிரை இங்க விட்டுட்டு ஊருக்கு போயிடலான்னு ஏன்டா போய் சொல்ற? யாரு? மதுமிதா சொல்றியா? அவளை பத்தி பேசாத. பொண்ணாவோ துரோகி. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவளை குழி தோண்டி புதைச்சிட்டேன். இனி மதுமிதான் ஒருத்தி இல்ல. ஓ, அதான் தூக்கி எறிஞ்ச அவ கேண்டி ஸ்கூல் பேட்ச் எல்லாத்தையும் மறுபடியும் பொறுக்கி கொண்டாந்து பத்திரமா வச்சுக்கிட்டியா? சரி, நான் தான் மணிய லவ் பண்ணி தொலைச்சா எக்கடா கெட்டு போறேன். நீ என்ன பாவம் பண்ண? உன்னை ஏமாத்ததான் நான் தாய்க்க முடியல. உனக்காக தான் என்னை ஏமாத்தினாங்க. உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தான் ஒரு நாடகம் போட்டாங்க. நாடகம் தெரியாம ஏமாத்த போனதுன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு. ஒரு சினிமாக்கு போறோம், பார்க்கறோம், சிரிக்கிறோம், அழுகுறோம். சினிமா முடிஞ்சு வெளில வந்து மூஞ்சி தொடச்சிக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் நடந்தது எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். இவ்வளவு பேர் துக்கத்தை மறைச்சுக்கிட்டு எனக்காக ஏன்டா தத்துவம் பேசுற? டேய், யாருடா அவங்க? அண்ணிடா. எப்போ அண்ணி தெரிஞ்சோ அப்போ எல்லாத்தையும் சரசரன்னு அழிச்சிட்டேன். இப்போ எந்த காயமும் இல்லை. பாவம், என்னை விட காயப்பட்டது அவங்க தான். அண்ணிங்கிற ஸ்தானத்தும் கலங்க வராம பின்னாடி சுத்திட்டு இருந்த என்னையும் காயப்படுத்தாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது துரோகம் இல்லை, ஏமாத்துற வேலை இல்லை. உன் மேல இருக்கிற காதல், அவங்க காதல் நிஜம். She is a gem of a woman. உங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. ஓகே? அப்பா, ஏப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? எப்ப பேச வந்தாலும் கையில ஒரு புக் எடுத்து உட்காந்துறீங்க. இப்போதைக்கு என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன்பா கட்டி வச்ச ரெட்டை பிரிக்கிட்ட கட்டி வைப்பட்டு இன்னும் அடம் பிடிக்கிறீங்க? அண்ணியை தவிர வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அண்ணன் சத்தியமா சந்தோஷமா இருக்க போறது இல்ல. அண்ணன் சந்தோஷமா இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைன்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. இப்படி 3 பேர் சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சு உங்க கொள்கையை தான் கட்டிட்டு அழ போறீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் தம்பி ஊர்ல இருந்து வந்த பிறகு எல்லாருமா சேர்ந்து கலந்து பேசி முடிவு எடுக்கலாம். ஆமா அப்பா, உங்க பிள்ளைங்க கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது நீங்க. அதுக்கு எதுக்குப்பா உங்க தம்பி வரணும்? உங்க தம்பினால தானப்பா இவ்வளவு பிரச்சனையும். அப்பா, உங்க தம்பி கெட்டிக்காரரா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. உங்க தம்பி பொண்டாட்டி நல்லவங்களா இருந்திருந்தா உங்க குடும்பம் பிரிஞ்சிருக்காது. உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டி நல்லா இல்லங்கிறதுக்காக ஏப்பா எங்க வாழ்க்கையை நாசமாக்குறீங்க? போதும் போதும். விசு, நீ விருப்பப்பட்ட மாதிரியே மதுமிதா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். ஆனா இப்ப வச்சிருக்கிற முகூர்த்தத்துல வேணாம். அதுக்கு முன்னால எவ்வளவு சீக்கிரம் வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கலாம். ஏப்பா? அது என் மனசு மாறதுக்கு முன்னால இந்த கல்யாணம் முடிஞ்சிடணும். தேங்க்ஸ்பா. மது, I'm sorry, Madhu. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. மது, ப்ளீஸ். மது, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ கேட்டியா அன்னைக்கு
அன்னைக்கு நான் இதே மாதிரி கெஞ்சினேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுன்னு எவ்வளவு அழுத. காதுல போட்டுக்காம பெரியவன் நாட்டம் பிராண துரோகின்னு என்னெல்லாம் பேசுற. இப்ப வந்துட்டான். படா. தப்புதான் மது. அன்னைக்கு நீ எந்த சூழ்நிலையில இருந்தியோ அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு நான் முன்னாடி நிக்கிறேன். என்ன புரிஞ்சு ஏத்துக்க மாட்டியா? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இல்ல பிரபு, நான் நல்லா இல்ல. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட தனியா பேசணும், நிறைய பேசணும் பிரபு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பா ஊர்ல இருக்க மாட்டாரு. ஸ்போர்ட்ஸ் ரிஹர்சல்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது நேரு ஸ்டேடியத்துக்கு வந்துடுறேன். யாருக்கும் தெரியாம நீயும் உள்ள வந்துரு. கட்டாயம் வந்துரு. ப்ளீஸ் பிரபு, ப்ளீஸ். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா பிரபு? சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய், என்னப்பா சொல்ற? ஐ லவ் யூ சொன்னா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை கூட உனக்கு தராம யாரோ கழுத்து பிடிச்சு தள்ளி விட்ட மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். சாரி சாரி பிரபு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்ன ஸ்ருதி, என்ன நடந்துச்சு? வர்ஜின் டெஸ்ட். ஒரு நாள் உன் கூட சிதம்பரம் வந்ததுக்காக நான் கிட்ட போயிட்டேன். நான் டாக்டர் விட்டு சோதனை பண்ணி பார்க்கறாங்க. இனி நான் உன்னை எப்ப பார்க்க வந்தாலும் சோதனை போடுவாங்க. நான் எதுக்கு அங்க இருக்கணும்? எனக்கு பிடிக்கல. இதுவே உன்னை பார்க்கறதுக்கு முன்னால நடந்திருந்தா நான் செத்திருப்பேன். இப்ப சாகவும் பிடிக்கல. பிரபு ப்ளீஸ். சரி, பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இப்போ இங்க இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்க. ஸ்ருதி, அவசரப்படாத. எடுத்துமா கவுத்துமான்னு முடிவெடுக்க கூடாது. அமைதியார். கோபமோ சந்தோஷமோ ஆத்திரமோ அழுகியோ ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடு. மனசு தெளிவாயிடும். இப்போ தெளிவா எடுக்கிற முடிவு தான் முக்கியம். அந்த 5 நிமிஷம் கழிச்சு பேசு. நீ சொல்றத நான் கேட்கிறேன். 5 minutes, just 5 minutes.
பாஸ்கரா பிரபு பாத்தியாப்பா? என்ன கதிரேசா மழையில அலைஞ்சிக்கிட்டு இருக்க? 2 நாளா என் பையனை காணையா. எங்க போனாலும் சொல்லிட்டு போவான். ராத்திரி தங்கறதா இருந்தா போனாவது பண்ணுவான். ஒரு தகவலும் இல்ல, எங்க போனான்னு தெரியல. அப்படியா? ஆமா. சரி, நீ ஒண்டியா தேடி என்ன பிரயோஜனம்? எதுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு வார்த்தை போட்டு வை. நான் வரட்டுமா? சரி. எங்கடா போனேன்? வணக்கம்மா. நீதான் குண்டு வச்சவனா? உன் பேர் என்ன? பிரபு. நசுங்கி போன சொம்பு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேர பாரு, பிராபு. சொல்லு, ஏன் குண்டு வச்ச? எங்க வச்சது? யார் அவன்? செலோன்காரம்மா. ஐயா, எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டேங்கிறான். பிரபு சொல்லு, சொல்லு. எங்க வச்ச குண்டு? ஏன் வச்ச குண்டு? நீ யாரு? பாகிஸ்தானா? காலிஸ்தானா? இன்னும் தள்ளி பாலஸ்தீனமே போயிட்டீங்களா? ஒரு நிமிஷம் டைம், கட கடன்னு சொல்லிடு. என்னடா அது? இந்த பிள்ளை கொடுத்தியா? சொன்னீங்கன்னா கொடுத்துடலாம். இது திங்குற ஐஸ் இல்ல, திணிக்கிற ஐஸ். ஆசன வாயில ஐஸ் வச்சா ஜில்லுன்னு சிரிப்ப, ஜூன்னு இழுக்கும் முழிப்ப. உள்தோல் இழுக்க இழுக்க ஒரு நோவு வரும் பாரு. வயிறு, மாறு, தோள்பட்ட, கழுத்து, உச்சந்தலை வரைக்கும். ஒரு ஐஸ் வைக்கட்டுமா? வெக்கமா இருக்கா? சொல், சொல்றா சொல்றா பிரபு. நான் எங்கேயும் குண்டு வைக்க, யாரையும் எதுவும் பண்ணல. என்ன தப்பு பண்ண, ஏது தப்பு பண்ண எல்லாம் எனக்கு தெரியும். இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லு. உன்னை விட்டு ஒரு தப்பு பண்ணல. ஏய், இவனுக்கு வந்து ஏத்துக்கிடா முதல்ல ஐச. இங்கே வந்திருக்கேன். செவுத்துல எல்லாம் இடிச்சுக்கிட்டு கர்மா தாண்டிக்கு ராவே கைய விடு. அசிங்க பிடிச்ச இடத்துல எல்லாம் உட்கார்ந்துகிட்டு ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இப்ப நீ வரியா இல்லையா? மாட்டேன். இதான் இடம். பிரபுக்கு லாக்அப் தான் இடம்னா எனக்கு இதான் இடம். இங்கதான் இருப்பேன். போ போய் புருஷகிட்ட சொல்லு. பிரபு, நீ சாப்பிடல? வேளை வேளைக்கு சாப்பிடணும்பா, அப்பதானே அடி தாங்க முடியும். சாப்பிடு. என்ன கொடுத்துருக்கானுங்க? அடட, அசைவம் சாப்பிடுவேல்ல? சாப்பிடு. ஏண்டா, வால் இருக்குங்கிறதுக்காக எங்க வேணா ஆட்டிருவியா நீ? இப்ப பார், ஒட்ட வெட்ட சொல்லியிருக்காங்க. சாப்பிடுறா? சாப்பிடுங்கிறல்ல. இல்ல அண்ணன் தின்னுக்குண்டா உண்டே சச்சு போதா திரு. நான் தள்ளிக்கிறேன். எனக்கு வேண்டாம். அங்க பிரபு சாப்பிடாம இருக்கிறப்போ நான் ஏன் சாப்பிடணும்? பிரபு பிரபு பிரபு, நீ அடிபட்டு சாக போற. ஒரு வாய், ஒரே ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிடுமா? ஒரே அடி அடிச்சு கொண்டுடுவேன். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிடுறேன்.
மட்டும் ஐ லவ் யூ சொல்லு, இது சமைக்காம அப்படியே சாப்பிட்டுருவேன். உனக்கு நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? என்னடா பிரபு, உசுக்கடிக்குதா? கேரும் கொஞ்சம். ஓ, ஒட்டு துணி கூட இல்லாம இருக்கியா? யோ, இந்த ஆளு ட்ரெஸ் எங்கயா? சலவை போட்டிருக்கமா? சலவை போட்டிருக்கீங்களா? சுத்திக்கு ஏதாவது கொடுத்து எதுவும் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. ராசாவே சித்தெரும்பு ஒன்ன கடிக்குதா? சின்ன ராசாவே சித்தெரும்பு ஒன்ன கடிக்குதா? ரொம்ப கடிச்சா அவுத்து போட்டுரு. இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி இதை சொல்லிரு. காக்கர்லா பொண்ணு நெஞ்சில குண்டு வச்சது தப்பு, அவ மனசை கலைச்சது பாவம், அவளை லவ் பண்ணது குத்தம், இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லு. நான் அவனை விட்டுறேன். சொல்லு சொல்லுடா, சொல்லுடா பிரபு. I love Shruti. ஸ்ருதி வா வெளில. இப்ப வரப்போறியா இல்லையா? வாங்க கதிரேசன்,
ஃபேக்டரி வாசல்ல செக்யூரிட்டியா நிக்க வேண்டியவங்கலாம் போலீஸ் வேலைக்கு வந்துட்டானுங்க. ஒருத்தனு கூட லாடம் கட்ட தெரியல. நீங்க பழைய ஆளு வந்து லாடம் கட்டுங்க. சரி. குண்டு வச்சுட்டு வாயை திறக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் திறக்க வைங்க. போதும், விட்டுடுங்க. ஆமா, உங்க பிள்ளைய காணும்னு சொன்னீங்களே, கிடைச்சானா? இல்லைங்க. தேடி பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. ஏதோ பெரிய இடத்துல கை வச்சுப்பான் போல இருக்கு. ஆமாங்க. அதெல்லாம் வேணாம், தப்பு, விட்டுடுன்னு சொல்லக்கூடாதா? பார்த்தா சொல்லணும். சொல்லுங்க. ஐயா, பிரபு, கண்ணா, உன்னைய நான் அடிச்சிட்டேன். கடவுளே, உன்னைய அடிச்சிட்டேன். என் கையால என் பிள்ளை என்னாச்சு? வேணாயா, நமக்கு வேணாம் ராஜா, எதுவுமே வேணாயா. காதல் வேணாம், பொண்ணு வேணாம், விட்டுறியா, விட்டுறியா, எனக்காக விட்டு ராஜா. சொல்லி கொடுத்ததே நீதானப்பா? ஆமாய்யா, நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா இப்ப நீ எனக்கு முக்கியம் ஐயா. எனக்கு ஸ்ருதி முக்கியம்ப்பா. உன்னை அடிச்சியே கொன்னுடுவாங்கப்பா. நீ அடி தாங்க மாட்டேயா? தாங்க மாட்டேன் ராஜா, தாங்க மாட்டேன். தாங்கப்பா, நீ சொல்லி கொடுத்தானே காதல் எதையும் தவிர சக்தி கொடுக்கும். கதிரேசன், நீங்க போலாம். மேடம் ப்ளீஸ். டேய், இவனை ஜீப்ல ஏத்து.